டாஸ்மாக் விஷயத்தை நான் முதல்வர்கிட்ட கேட்குறேன், கோரிக்கையாகவே வைக்கிறேன். பாவம் அவங்க, ரொம்ப பாவம். நான் இந்த விமர்சனம் பண்ணுறேன், இது ஒரு தார்மீக ரீதியாக தவறு என்று விமர்சனம் செய்கிறேனே ஒழிய, அந்த ஊழியர்கள் அந்த 10 ரூபா வாங்கி எடுத்துகிட்டு போட்டோன்றது தான் என்னோட இது. 10,000 ரூபா சம்பளத்துக்கு 2 பிள்ளைங்களை வச்சுட்டு எப்படிப்பா சமாளிப்ப நீ? இன்னைக்கு விலைவாசி இல்லை. டாஸ்மாக்ல இரட்டிப்பு வருவாயை தமிழ்நாடு அரசு பார்க்குது. அப்படி இருக்கப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுத்து தொலைஞ்சா என்னப்பா? அவன் நீங்கள் கொடுத்துட்டு அவனை நீ 10 ரூபா வாங்காதன்னு நெருக்கடி கொடுத்தனா ஒரு நியாயமான சம்பளத்தை கொடுங்க. இப்போ நீ வெளியூரில் இருந்த, இன்றைக்கி மெட்ராஸில் வந்துருக்க, செலவு எவ்வளோ ஆகுது தெரியுதா? தனியாக இருக்கிற, ஓட்டிடுவேன். உனக்கு 2 குழந்தைங்க, ஒய்ஃப் இருக்குது, வாடகை வீட்டில் இருந்துட்டு ஒன்றால் நீ 10,000 ரூபாய் சம்பளத்தில் ஓட்டிடுவியா? சொல்லு. 12,000 சம்பளத்தில் ரூம் ரெண்ட்டே 18,000 போயிடும். அப்படி இருக்கும்போது இதை ஒரு சம்பளம்னு கொடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு நிறுவனத்தையும் நடத்திட்டு வர்றீங்களே, குறைந்தபட்ச கூலியை கொடுக்க வேணாமா அவனுக்கு? அப்போ இது நீங்கள் கொடுக்குறது கம்மின்னு தெரியுது. அப்போ நீங்களே 10 ரூபா வாங்கட்டோன்னு விட்டுக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி இது வரைக்கும் அதானே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த 10 ரூபா அங்கே அந்த கடையில் 2 சேல்ஸ்மேன் நிற்கிறான்ல, முழுசாக போகாது. ரீஜினல் மேனேஜர் வரைக்கும் பங்கு, மந்திரிக்கு போகிறதில்ல. பங்கு சரியாக போகலன்னா வால்பாறை டாஸ்மாகுக்கு ட்ரான்ஸ்ஃபர். நீ போகிறதுக்கே 10 மணி நேரம் ஆகும், மலை ஏறி போகணும், அங்கே தான் தங்கணும் நீ.